ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு 10 கிச்சன் டிப்பு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் எடுக்கிற காயை வந்து பருப்புக்குள்ளேயே வந்து வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும், சீக்கிரமாக காயும் வெந்துடும். பருப்பு கூடயே வந்து சேர்ந்து வந்து வேகிறதுனால உங்களுக்கு டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து காயை வதக்கி சேர்ப்பாங்க, இல்லைனா தனியாக வந்து வேக வச்சு சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸுமே வந்து மிச்சமாகும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாய் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துரு பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த துரு வந்து பிடிக்காமல் எப்படி வந்து நார்மலாக நம்ம வந்து வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பல்படி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து அப்படியே அந்த பாத்திரத்தில் வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு இந்த மாதிரி ட்ரையான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த துரு எல்லாமே வந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம அழகாக இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இரும்பு கடாய் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்கும். இந்த துருவுக்காகவே அதிகமாக நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. துரு வந்து அதிகமாக பிடிக்குதுன்றதுனால இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காகவே ஒரு சின்னதாக ஒரு பல்பொடி பாக்கெட் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த பல்பொடி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு துரு பிடிச்சதுக்கான ஒரு கரை கூட இருக்காது. கடாய் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமாக உங்களுக்கு துரு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அடிக்கடி வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வர்றதுனால ஆல்ரெடி வாங்கின கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் இதை எப்படி ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் யூஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆறுனதுக்கு பிறகு நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக சட்னி அரைக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு பொடி, பூண்டு பொடி எல்லாத்துக்கூடவும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம காய்கறியெல்லாம் வந்து பொரியல் பண்ணுறோம் இல்லையா, இந்த டைமில் வந்து கடைசியாக இறக்கும் போது நிறைய பேர் தேங்காய் வந்து சேர்ப்பீங்க. அப்படி தேங்காய் மட்டும் தனியாக சேர்க்காமல் இது கூடவே வந்து 1-2 பொருள் நம்ம வந்து சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல காரமான பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். கூடவே 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது 3த்தையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சின்ன சீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் பொரியல் வந்து இறக்க போகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பவுடரை வந்து, அதாவது இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துட்டு மூடி விட்டுருங்க. அந்த தேங்காய் பாலெல்லாம் அந்த பொரியலில் இறங்கிடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல காரமான பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2-3 இலை வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 2 சின்ன துண்டு வந்து கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க.
கூடவே வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு முட்டை எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 முட்டை சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு பல்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட முட்டை பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம்லாம் செய்வோம் இல்லையா, கடாய் அதுதான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா இந்த முட்டையை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு வந்து ஆப்பம் மாதிரி நல்ல ப்ளஃபியாக நல்லா உப்பி வரும் அந்த முட்டை. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து பல்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் இன்னுமே நல்லா நைஸாக ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே வந்து திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை பொரியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் ரசம் சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும். குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் மாதிரி கூட இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாதம்லாம் வேக வைக்கும்போது சில நேரத்தில் சாதம் வந்து குழஞ்சு போயிடும். ஒரு சில அரிசி வந்து நம்ம போட்ட உடனே குழஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி குழையாமல் இருக்கிறதுக்காக சாதம் வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாதம் வந்து குழையாது. அப்படி ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/2 மூடி எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். சாதத்தில் புளிப்பு எதுவும் தெரியாது, சாதம் ஒட்டாமல் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி செயின் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கா மாதிரி, இதே மாடல் கிடையாது, இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி செயின் வந்து இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. நார்மல் சின்னதாக அந்த கம்பி செயின் மாதிரிலாம் வரும் இல்லையா, இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெட்டல் வளையல் வந்து கொக்கி மாதிரி நான் வந்து வளைச்சி எடுத்திருக்கேன். இது 2த்தையும் வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம கிச்சனில் வந்து டீ கப்பெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். சில சமயத்தில் அது வந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். ரொம்ப அழகாக பார்த்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. சில நேரங்களில் ரொம்ப சின்ன கிச்சனாக இருந்தால் அதை அடுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கொக்கி எல்லாத்தையும் இந்த செயினில் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து மாட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து பாத்திரம் கழுவுற சிங்க்கு பக்கத்தில் அந்த நான் ஸ்டாண்ட் அடித்து வச்சுருந்ததுனால அதில் மாட்டிட்டு இந்த கப் எல்லாத்தையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதோ அங்கே கூட நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிங்கில் மாட்டியிருக்கேன் நான், சிங்க்கு பக்கத்தில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பனை வெல்லம்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாளில் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து துருவி அப்படி இல்லைன்னா சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தூசி மண் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு கடாயில் வந்து வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து நல்லா காய்ச்சிங்க அடுப்பில் வச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1/2 செம்பு தண்ணி வந்து ஊற்றி நீங்கள் காய்ச்சிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 செம்பு தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆறுனதுக்கு பிறகு ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணுறீங்க இல்லை டீ காஃபி அந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு நல்லா ட்ரை ஆகி வரும். இந்த டைமில் ஆற வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கு வந்து உளுத்தம்பருப்பு அரைக்கும் போது வந்து இட்லிலாம் வந்து ஒரு மாதிரி பிசுன்னு ஒட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. வடையும் வந்து சில நேரத்தில் உப்பெல்லாம் வராது. அதுக்காக இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை வந்து நீங்கள் தனியாக ஆட்டுறீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி இல்லை அப்படின்னா தண்ணி சேர்த்து கூட, அதாவது ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் தூக்கி நீங்கள் அந்த மாவு வந்து எடுத்து போடும்போது நல்லா உங்களுக்கு வந்து பந்து மாதிரி வந்து கீழே விழும். ஸோ இதுதான் பதம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மிளகு ரசம் தக்காளி ரசம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து ரசத்துக்கு தாளிக்கும் போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு நார்மலாக நீங்கள் ரசம் வைக்கிற மாதிரி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ரசத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாசனை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்போவுமே தாளிக்கும் போது வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் ரசம் வந்து வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரசம் எப்பவும் கொதிக்க விடக்கூடாது. 2-3 தடவை அந்த நுரை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏரோ வாட்டர் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, இதிலருந்து வெளியில் வர்ற தண்ணியை நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிங்கில் அப்படியே வேஸ்ட்டாக விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விடாமல் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.